Ayyappan, the Savita, and all the distinguished specialists and faculty members from various பல துறைகள்லேருந்து வந்திருக்கீங்க. I will speak partly in Tamil, partly in English. இது ரொம்ப டாபிக்கல் சப்ஜெக்ட். மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த போன ஆண்டு அந்த வண்டியை நம்ம வந்து ஃபிளாக் அந்த வெஹிக்கிள் டயபெட்டாலஜிஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து டயபெட்டிஸ் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ரோட்ல ஒரு 10 பேர் பார்க்கணும் ஒருத்தவங்க இருக்குது ஆராய்ச்சி சொல்லுது. இந்தியாவில் வந்து 10 கோடி மக்கள் மேல டயபெட்டிஸ் இருக்கு. 13 கோடி மக்களுக்கு மேல ப்ரீ டயபெட்டிஸ் ஆரம்ப கட்ட சக்கரை இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டயபெட்டிஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பத்தி தான் பேசுறோம். ஆனா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. எங்க போறது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து மெயினா வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து இந்த டைம்ல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்க்குறோம் ஹார்ட் பாதிக்குது, கிட்னி பாதிக்குது, இல்லை வந்து லிவர் பாதிக்குது, கால் பாதம் எஸ்பெஷலி ஃபுட்டு காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ அப்போ டயபெட்டிஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் அந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து நம்ம எப்படி வந்து தடுக்கணும், அது வந்தால் கூட எப்படி அதை வந்து நல்ல முறையில் கரெக்டாக இது பண்ணணுன்றதுக்கு ஒரு எல்லா டீமுமே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் அதை வந்து இந்த டைம்ல லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பிகாஸ் சென்னையில் வந்து இது மாதிரி ஒரு சென்டர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே அம்பரலால எல்லா இடத்துல எல்லா வசதிகளும் கிடைக்கும், எஸ்பெஷலி டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் இருக்கவங்களுக்கு. ஸோ இதுல வந்து மெயின் வந்து அவங்களுக்கு எல்லா ப்ராப்பர் கேரும் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இது வந்து சென்னை மக்கள் வந்து கண்டிப்பாக இது மக்கள் பயன்படுத்தணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டிஷ்யூம் டயபெட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு, அதாவது டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் கிடையாது. டயபெட்டிஸ் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், டயபெட்டிஸ் வந்தா என்னென்ன பிரச்சனை வரும், நம்ம என்ன மாதிரி உணவு பழக்க ஒழுக்கங்கள் நம்ம வந்து கடைபிடிச்சா நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ நம்ம ஆரோக்கியத்தில் அக்கறை காய்ச்சினா நம்ம சக்கரை இல்லாமல் எப்படி வாழலாம், உடற்பயிற்சியில் நம்ம எப்படி அக்கறை கொடுக்கறது, உணவு பழக்க ஒழுக்கங்கள் எப்படி பண்றது, ஸோ நம்ம என்ன மாதிரி பரிசோதனைகள் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் எல்லாருக்கும் வந்து HbA1c என்னன்னு தெரியாது. அது வந்து ஆவரேஜ் சுகர்னு சொல்லுவோம், 3 மாசம் சக்கரையும் அது வந்து ஃப்ரீயாவே இந்த டிஷ்யூம் டயபெட்டிஸ் பண்றோம். அது இல்லாம அந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்றோம். ஸோ லிபிட் ப்ரொஃபைல் சொல்லுவோம், அதுவும் செக் பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமா வந்து இன்னைக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ லிவர்ல வந்து கொழுப்பு சேருது, அது ஒரு மிகப்பெரிய சைலண்டான ஒரு பிரச்சனை. அதை வந்து இந்த டிஷ்யூம் டயபெட்டிஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண் நம்ம சுகர் வந்தோன்னா கண் பாதிக்கும் சொல்றாங்க, ரெட்டினோபதி, அதையும் வந்து இந்த டிஷ்யூம் அதாவது வந்து தலை முதல் பாதம் வரைக்கும் நம்ம எல்லா விதமான பரிசோதனைகளையும் கடந்த 6 வருஷமா வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில் நம்ம டிஷ்யூம் டயபெட்டிஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 500 பேருக்கு மேல வந்து அவங்க வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதனால ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி நம்ம கிரியேட் பண்ண முடியுது. அதனால அவங்க வந்து ஆரோக்கியத்துல காவேரி வந்து ரொம்ப அக்கறை செலுத்துன்றது தான் இந்த டிஷ்யூம் டயபெட்டிஸ். ஸோ இப்போ டயபெட்டிஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த காவேரி ஹாஸ்பிட்டலுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம சுகரை மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக போய் அதை மட்டும் தான் பார்ப்போம். இதே சுகர் வந்துச்சுன்னா ஏதாவது காம்ப்ளிகேஷன், ஹார்ட் ப்ராப்ளம் வருது, இல்ல காலில் வந்து பிரச்சனை வருது, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இல்ல வந்து வேற ஏதாவது ஸ்ட்ரோக் மாதிரி வருதுன்னா அப்போ வந்து அவங்க திரும்ப டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியாது. அதுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஒரு பாயிண்ட் ஆஃப் கேர். டயபெட்டிஸ் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் தடுக்கணும், அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அது இல்லாமல் வந்துச்சுன்னா அதை சரியான முறையில் தேர்வு பண்ணணும்னா இது வந்து ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், நாட் அலோன் டயபெட்டாலஜிஸ்ட், வாஸ்குலர் சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன், நியூராலஜிஸ்ட், அண்ட் எல்லா டீமுமே வந்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ப்ரிசிஷன் டயபெட்டிஸ் கேர். இன்னைக்கு காலையில் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலைஸ்ட் கேர் எல்லாமே வந்து ஸ்மார்ட்டா மாறிட்டு இருக்கு. அப்ப ஹெல்த் சிஸ்டமும் நம்ம வந்து டயபெட்டிஸ் பார்த்தா ஸ்மார்ட்டா நம்ம பார்க்கணும். ஸோ டயபெட்டிஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாம காம்ப்ளிகேஷன்ஸ் வராம தடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் சுகர் வந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் மட்டும் முக்கியம் இல்லை, காம்ப்ளிகேஷன் வராம தடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கான ஒரு மெயின் இது டயபெட்டிஸ் கிளினிக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, காவேரி ஹாஸ்பிட்டல் கிவிங் கம்ப்ளீட் கேர்.